ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.2லேருந்து 5th கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஏ ஃப்ளாக் போல் ஆஃப் ஹைட் ஹெச் மீட்டர்ஸ். ஸோ ஒரு ஃப்ளாக் இருக்குது, அதனுடைய ஹைட் வந்து நமக்கு ஹெச் மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் டோம் ஆஃப் ரேடியஸ். ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் சேஃபில் ஒரு டோம் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். அந்த டோம் ஹெமிஸ்பெரிக்கல் டோம் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 7 மீட்டர் தூரத்தில் ஒரு மேன் நிற்கிறாரு. சீயிங் த டாப் ஆஃப் த போல், இந்த ஃப்ளாக் போல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி எலிவேஷனில் பார்க்குறாரு. அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மீட்டர் நடந்து போயிட்டு அங்கே நின்றுட்டு சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல், பாட்டத்தை பார்க்குறாரு, போலோடைய பாட்டத்தை பார்க்குறாரு. அது வந்து எந்த டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல், அந்த கொடி இருக்கு இல்லைங்களா, கொடி கம்பம், அதனுடைய ஹைட்டும் ரேடியஸ் ஆஃப் த டோம், அந்த ஹெமிஸ்பெரிக்கல் டோம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ரேடியஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஹெச்சும் ஆரும் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த ஹெமிஸ்பெரிக்கல் டோம் இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து இந்த ஃப்ளாக் போல் இருக்குது, ஏபி, அதுக்கு நேம் கொடுத்துருக்குறோம். அதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஹெச் மீட்டர் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹெமிஸ்பெரிக்கலுடைய ரேடியஸ் வந்து ஆறாம். அதே போல் இங்கே இருக்கிறது நமக்கு 6 நமக்கு தெரியும். ஸோ நேம் கொடுத்துக்குங்க. ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த போல். அதுக்கப்புறம் இங்கே சீனா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் இந்த டோமில் இருந்து 7 மீட்டர் அவே, இங்கே டிங்கிற பாயிண்டில் இருந்து எத்தனை டிகிரி பார்க்குறா, 45 டிகிரியில் என்னுடைய டாப்பை பார்க்குறாரு, போலோடைய டாப்பை பார்க்குறாரு 45 டிகிரியில். அகெயின் ஒரு 5 மீட்டர் வாக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு 30 டிகிரியில் இங்கே பாட்டத்தை பார்க்குறாரு, போலோடைய பாட்டத்தை பார்க்குறாரு. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்சும் இந்த ஆரும் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது லெட் த ஹைட் ஆஃப் த போல் பி ஹெச், லெட் த ரேடியஸ் ஆஃப் த டோம் இஸ் ஆர் அப்படின்னு 2 லைன்ஸ் எழுதிக்கலாம். இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள், இதில் 2 டிகிரி கொடுத்துருந்தா நமக்கு 2 ட்ரையாங்கிள் வருதுன்னு அர்த்தம். 1 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1 ட்ரையாங்கிள் தான் வரும் நமக்கு. நான் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45 டிகிரி இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ என்ன நமக்கு ஏசிடிங்கிறது நம்ம பாருங்கள், ஏசிடி, இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எடுத்து நான் இங்கே வரைஞ்சிருக்க பாருங்கள், ஏசிடி. ஸோ அதனோடது 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து எடுத்துக்கிற ட்ரையாங்கிள் வந்து செகண்டில் இருக்கக்கூடிய 30 டிகிரி, அதாவது பிசிஇ அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். பிசிஇ பாருங்கள், பிசிஇ எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய மெஷர்மெண்ட்டில் சிஎஃபோடது பார்த்திங்கன்னா 6 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்டி வந்து நமக்கு 7, எஃப் இன்ட்டு டிஏ. அதுக்கப்புறம் டியிலேருந்து எம் வரும், நமக்கு 5 இருக்குது. ஸோ பேஸுன்னு பார்த்தோம்னா 6, 7, 5 இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து இதுக்கு ஆப்போசிட் இருக்க சைடு தான் ஆப்போசிட் சைடு. இது வந்து நமக்கு அட்ஜசென்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து நமக்கு அட்ஜசென்ட், பேஸ் லைனு, கிரவுண்ட் லெவல். இதுவும் நமக்கு அட்ஜசென்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு இல்லைங்களா. ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நமக்கு ஹைப்போடெனஸ்ன்னு சொல்லுவோம். இதே போல் இங்கேயும் ஹைப்போடெனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். என்ன டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், tan 45 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஏசி. ஸோ இந்த சைடு ஆப்போசிட் ஏசி டிவைடட் பை சிடின்னு எழுதலாம். ஸோ tan 45 டிகிரியோட ஆன்சர் நமக்கு 1. ஏசியோட ஆன்சர் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, ஏலேருந்து சி, ஹெச் ப்ளஸ் ஆர் இல்லைங்களா. ஸோ ஹெச் ப்ளஸ் ஆர்னு வரும். டிவைடட் பை சிடிங்கிறது என்ன, இங்கேருந்து இது வரலாம். அப்போ இது வரலாம் 6, 6 + 7 வருது, 6 + 7. பாருங்கள், நல்லா பாருங்கள், சியிலேருந்து எஃப் வரலாம் ஒரு தூரம் வரும். சிடிங்கிறது சியிலேருந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் சென்டரில் இருக்குது இல்லைங்களா. அப்போ சிஎஃப் ப்ளஸ் எஃப்டின்னு வரும். அப்போ இங்கே சிஎஃபோடைய மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, 6 + 7 வரும். ஸோ இந்த 6 + 7 நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் சைடில் அனுப்பிச்சிக்கலாம். இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் நமக்கு, r + 7 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ்
6ன்னு கிடைக்கும். இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹெச்சோட ஆன்சர் நமக்கு 7 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ ஹெச்சுங்கிறது என்ன நமக்கு ஹைட் ஆஃப் த போல். தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த போல் இஸ் height of the pole is 7 மீட்டர்னு வரும். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இதில் நமக்கு tan 30 டிகிரி இருக்கு இல்லைங்களா, tan 30 டிகிரி அப்படி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இதுக்கு ஆப்போசிட் இருக்க சைடு பார்த்தீங்கன்னா பிசி வருது இல்லைங்களா. பிசி டிவைடட் பை இது வந்து நமக்கு சிஇன்னு வரும். பிசியோடது வந்து நமக்கு 6ன்னு தெரியும். டிவைடட் பை இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், 6 + 7 + 5ன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபுல் லென்த் வந்து நமக்கு இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். tan 30 டிகிரியோட ஆன்சர் நமக்கு 1/√3 தெரியும் இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது வந்து என்ன ஆகுது, நமக்கு இந்த √3 இங்கே போய்டும், இது இங்கே வந்துடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 12 = √3 6 நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல 12 மட்டும் வச்சுட்டு இந்த 6 அன்சைடு அனுப்பினீங்கன்னா √3 r - 6ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 12 = √3 இந்த 6 காமனாக எடுத்துக்கோங்க. √3 ப்ராக்கெட்குள்ளே எழுதுனீங்கன்னா இங்கே 1 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 6 அப்படியே வச்சுட்டு 1.732 - 1ன்னு அர்த்தம் இல்லைங்களா. எஸ், அப்போ r × 0.732ன்னு கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு ஈஸியான வழியில் நம்ம போட முடியும். அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் இருங்க. இங்கே 6 மட்டும் வச்சுட்டு 12 / 0.732ன்னு கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆரோட ஆன்சர் நமக்கு 16.392 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ரேடியஸ். இந்த √3 - 1 வந்து டிவைடில் போட்டுட்டு நம்ம ரேஷனலைஸ் கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் 16.392 m தான் கிடைக்கும். தேர்ஃபோர் the radius of the dome is 16.392 மீட்டர். அவ்வளோதான் இந்த கொஸ்டின்.